வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு, திருமண பொருத்தத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், முதல்ல கிரக சேர்க்கை எடுக்க போகிறோம். முதல் கிரக சேர்க்கை சந்திரனை மையமாக வச்சு வரக்கூடிய கிரக சேர்க்கையில் எடுக்க போகிறோம். சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் சனி, சந்திரன் செவ்வாய், இந்த 4 மையமாக வச்சு தான் பிரச்சனைகள் வருகிறது. முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நான் எடுக்க போகும் தலைப்பு, இன்று முதல்ல சந்திரனும் ராகுவும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்ன, திருமணத்தில் ஜோதிடர்கள் இன்றைக்கு எப்படி கையாளுகிறார்கள்ங்கிறது அங்கே பிரச்சனை. முதல்ல சந்திரன்கிறவன் யாருன்னு பார்க்கணும். அன்பு, பண்பு, பாசம், நேசம், அன்பால் அனைவரையும் ஈர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடைய அந்த சந்திரன், ராகுங்கிறது சீட்டிங் பிளானட், நயவஞ்சக பிளானட், நிழலை நிஜம் என்று நம்ப வைத்து ஏமாற்றக்கூடிய பிளானட். என்னங்க, நகலை அசல் என்று நம்ப வைத்து ஏமாற்றக்கூடிய பிளானட் ராகு. இது முன்ன புரிஞ்சுங்க. இது ஃபர்ஸ்ட். இந்த 2 பேரும் சேர்ந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, முதல்ல கவனிக்கணும். அச்சங்கள், சின்ன சின்ன சங்கடங்கள், வருத்தங்கள், உடல் குழப்பங்கள், எண்ண குழப்பங்கள், தேவை அற்ற அச்ச உணர்வுகள், உடலில் திடீரென்று ஏற்படக்கூடிய மர்ம நோய்கள், வடுக்கள், பூச்சிக்கடிகள், எண்ணச் சிதைவுகள், எண்ண குழப்பங்கள், அச்சங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு நிலையில் திடீரென்று பயப்படக்கூடிய தற்கொலை எண்ணங்களும் இவங்களுக்கு வரும். ஒரு உணவு சாப்பிடும் பொழுது ஃபுட் பாய்சன் ஆவது இவங்களுக்கு இயற்கையாக வரும். உடல் சோர்வு, உடல் சங்கடங்கள், அகால காலத்தில் ஏற்படக்கூடிய உட்பொருட்கள், மனபேதளிப்பு, மனோநிலை பாதிப்பு, அத்தனையும் இவங்களுக்கு வந்தே தீரும். சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு இத்தனை விதமான குணங்களும் பிரதிபலிக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, இங்கே ஏமாற்றமே இவர்களுக்கு நோய்களாகவும் மனோநிலை பாதிப்புகளாகவும் வருகிறது. இவர்களோட மனோநிலையில் ஏமாற்றங்களே நிகழ்கிறது. இது மட்டும் அல்ல, கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு முடிவுகளை எடுத்து, கவனிக்க இந்த வார்த்தையை, கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு முடிவுகளை எடுத்து நல்லதிலோ கெட்டதிலோ இவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் என்பதே உண்மை. இன்னொரு கொடுமை என்னன்னா, அச்சத்தின் காரணமாக ஒன்றை செய்வதற்கு பதிலாக இன்னொன்றை செய்கிறார்கள். இதுதான் இங்க பிரச்சனை. இன்னொரு கொடுமை, அச்சத்தின் அடிப்படையில் எதை செய்ய வேண்டுமோ அதை விடுத்து எதையெதையோ செய்து எதையெதையோ சிந்தித்து தேவையில்லாத முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் இவங்க மட்டும்தான். இவங்க கோபத்தின் உச்சிக்கோ வெறுப்பின் உச்சிக்கோ போகும்போது எதை வேண்டுமானாலும் செய்ய துணியும் மனமே உண்டுகிறோம். இங்க பிரச்சனை இதுதான். சந்திரன் ராகு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை தான். இப்ப நம்ம எப்படி இதை பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கே சந்திரன் என்னங்க ஒரு பௌர்ணமியில இருக்கு. உதாரணமாக விருச்சகத்தில் சூரியன் இருக்கிறதா நம்ம ஒரு மனநிலையா அசம்சன் படிக்க போறோம். விருச்சகத்தில் சூரியன் இருக்கும் பொழுது பௌர்ணமி ஆனது ரிஷபத்துல உச்சம். முழு ஒளிகளையும் முழு இயல்புகளையும் அந்த சந்திரன் பெற்றிருக்குது. முதல்ல முடிவு பண்ணிக்கணும். என்னங்க, முழு ஒளிகளையும் முழு இயல்பு
இயல்புகளையும் அந்த சந்திரன் பெற்றிருக்குது. அப்ப அந்த சந்திரனோடு ராகு இணையும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, இது முன்ன புரிஞ்சுக்கணும். அப்போ உச்சத்தில் முழு ஒளிகளை பெற்று முழு இயல்புகளை பெற்ற அந்த சந்திரனோடு ராகு இணையும் போது முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இது எப்படி? எல்லாமே நல்லதா தெரியும், கவனிக்கணும். இயல்புகள் முழு இயல்புகள் அந்த சந்திரனுக்கு வந்துருது. அப்ப அந்த சந்திரனோட ராகு சேரும் பொழுது அவர்களுக்கு எல்லாமே நல்லதா தெரியும். ஒரு மனிதன் நல்லதா பேசுறானா, கெட்டதா பேசுறானா, நயவஞ்சகனா பேசுறானா அப்படிங்கிறது அந்த இயல்புகள் அவருக்கு தெரியவதில்லை. எதை பார்த்தாலும் நல்லதா தெரியும் அந்த ராகு. எப்படி? இப்போ ஒருத்தன் நம்ம கிட்ட யாரோ ஒருத்தர் வரான், ஆனா அவன் மனசுல வஞ்சகமாகவும் சூதமும் பேசுறான். ஆனா இவர்களுக்கு அதில் உள்ள கெட்டது எதுவுமே தெரியாது. நல்லவர்களாக அதை அந்த சந்திரன் ராகு யாரு என்ன பேசினாலும் அவர்கள் நல்லவர்கள் என்பது போல் சித்தரித்து ஏமாறக்கூடிய தன்மை அந்த வடகுறை சந்திரன் ராகு கொடுத்துரும். இப்போ இதையே இந்த சந்திரன் ராகு விருச்சத்துல கும்மிருட்டு, இந்த கும்மிருட்டில் சேரும் பொழுது யார் எந்த நல்லது சொன்னாலும் ஏற்கக்கூடிய மனநிலையில் இவர்கள் இருப்பதில்லை. என்னங்க, இங்க பிரச்சனை தான். இந்த இருட்டுல போய் இந்த சந்திரனும் முழு இருட்டுல சந்திரனும் ராகுவும் சேரும் பொழுது யார் என்ன நல்லதை சொன்னாலும் ஒளி இல்லாமல் அந்த சந்திரன் இருக்கான். ஒளி இல்லாமல் அந்த சந்திரன் இருக்கும் பொழுது யார் எந்த அறிவுரை சொன்னாலும் அந்த அறிவுரையை ஏற்கக்கூடிய மனநிலையில் அந்த மானுடம் அந்த ஜாதகன் இருப்பதில்லை. இது சந்திரன் பலவீனமான நிலையில், இருட்டு நிலையில் சந்திரன் முழு பலமில்லாமல் நிலையில் இருக்கிறப்ப இது இப்படிதான் இருக்கும். ஒளியே இல்லை, முழு இருட்டு. அப்போ யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பகுத்து பார்க்க இருட்டுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க இந்த இயல்பு என்ன. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பகுத்து பார்க்க அந்த இருட்டுக்கு, முழு இருட்டு, ஒளி இல்லை, ஒரு ரூம்ல அடைஞ்சு கிடந்த மாதிரி நீங்க ஒரு அசெப்ஷன் பண்ணீங்க. அந்த சந்திரன் ராகு, அதாவது விருச்சகத்தில் இருக்கிற சூரியனோடு அந்த சந்திரனோடு ராகு இணையும் போது முழு இருளுடைய அந்த சந்திரன் இருக்கும் பொழுது வெளிச்சம் கண்ணுக்கு தெரியாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் நல்லது சொல்றேன், தம்பி இப்படி இருக்காதப்பா, நீ நல்லது பண்றது சரியில்லை நான் சொன்னா அது அந்த இருட்டுக்கு அது கெட்டதான் தெரியும். வெளிச்சமே இல்லையே, அப்ப அந்த இருட்டு எப்படி நல்லது எடுத்துக்க முடியும்? நல்லது சொல்றவர்கள் அனைவரும் கெட்டவர்களாக அந்த கண்ணுக்கு தெரியும், கெட்டது சொல்பவர்கள் அனைத்தும் நல்லவர்களாக கண்ணுக்கு தெரியும். இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒரு ஜோதிடத்தில் இந்த ராகு நிழல் கிரகம், நிழலை நிஜம் என்று நம்ப வைத்து ஏமாற்றக்கூடிய ராகு. இதை புரிந்து கொள்ளுங்கள். இதே முழு ஒளிகளை பெற்ற அந்த சந்திரன் ராகுவுடன் இணையும் பொழுது அப்ப என்ன தெரியுமா? இருட்டு கண்ணுக்கே தெரியாது, கெட்டவன் யாருங்கிறது கண்ணுக்கே தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க. இவர்களுக்கு முழு ஒளி பெற்றவர்களுக்கு நல்லவர்கள் எல்லாமே நல்லது மட்டும் கண்ணுக்கு தெரியும். கவனிங்க, கெட்டது இவர்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. யார் என்ன பேசினாலும், மனசில் என்ன பேசினாலும் அதை அவர்களுக்கு நல்லதாதான் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அதுக்குள் இருக்கிற வஞ்சகமும் சூதும் கெட்டதும் அந்த ஒளி மிகுந்த சந்திரனோடு ராகு இருக்கும் பொழுது அது தெரிவதில்லை. ஒரு மனிதன் எப்படி ஏமாறுகிறான்ங்கிறது இந்த வித்தியாசம் தான்.
இந்த வித்தியாசத்தை பகுத்து பார்க்க நம்ம எந்த ஜோதிடர்களும் இல்லை. கோள்களை ஒரு வியாபார பொருளாக கருதி பரிகாரம் என்ற பெயரில் மனசஞ்சல தோஷம், மனக்குழப்ப தோஷம் அப்படின்னு என்று சொல்லி, பைத்திய தோஷம் அப்படின்னு என்று சொல்லி கோயில்களுக்கு அனுப்பிவிட்டு பரிகாரம் என்ற பெயரில் செயல்படுத்துகிறார். ஆனால் பரிகாரம் செய்தால் இந்த இருவரின் இயல்புகள் மாறுமா, மாற்ற முடியுமா அப்படிங்கிற சிந்திப்பதே எந்த ஜோதிடரும் இல்லை. பிரச்சனை தான். இந்த இயல்புகள் எப்படி வேலை செய்கிறதுங்கிறத இங்க பிரச்சனை. ஒரு நிழலை நிஜம் என்று நம்ம ஏமாறக்கூடும். இந்த வித்தியாசம் தெரியணும். சந்திரன் ராகு இணைவு முழு ஒளிகள் இருட்டில் இருட்டு. அப்ப இருட்டில் முழு இருட்டு இருக்குமோ அவனுக்கு வெளிச்சமே தெரியாது. வெளிச்சத்தை நோக்கியே வரமாட்டான். இருட்டுக்குள்ளே அடைந்து கிடப்பவன் எப்படி வெளிச்சத்தை தேடுவான்? அப்போ ஒருவன் நல்லதே சொன்னாலும் அவனுக்கு கெட்டதா தெரியும். இங்கே அப்படி ஆப்போசிட். முழு ஒளி உள்ள பௌர்ணமி சந்திரன் ராகு சேரும் போது இவர்களுக்கு எல்லாமே நல்லதா தெரியும். இதுதான் பிரச்சனை. இப்ப எவ்வளவு பிரச்சனை பாருங்க. இந்த சந்திரன் சேர்க்கை ராகு, அமாவாசை உடைய சந்திரன் ராகுக்கும் பௌர்ணமியில் இருக்கிற சந்திரன் ராகுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த வித்தியாசம் தெரியாத இன்றைக்கு படிக்காத ஜோதிடர்கள் தோஷம் என்கிற பெயரில் மக்களை அலைக்கழிக்கிறார்கள். பிரச்சனை. இதுலதான் ஏகப்பட்ட பிரச்சனை. அலைக்கழிக்கிறார்கள். பரிகாரம் என்ற பெயரில் மக்களை தள்ளப்படுகிறார்கள். குணங்கள், இயல்புகள், காரணங்கள், குண விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கு பல ஜோதிடர்களுக்கு தெரியல. ஏன்னா திருமண பொருத்தத்தில் உள்ள பிரச்சனை இதுதான். இங்கதான் அந்த ராகுவோட சந்திரன் பௌர்ணமியில் இருக்கும் போது இருக்கிற இயல்புகள் வேறு. ராகு சந்திரன் அமாவாசையில் இருக்கும் போது அந்த ராகு சந்திரன் சேர்க்கை இயல்புகள் வேறு. இது முழு இருட்டு, இது முழு வெளிச்சம். அப்ப அந்த முழு வெளிச்சம் இடையவர் ராகு கெட்டது அவர்கள் கண்ணுக்கு தெரியவதில்லை. இது புரிஞ்சுங்க. இங்கே நல்லது அவர்கள் கண்ணுக்கு, இருட்டில் இருக்கிற ராகு சந்திரனோட ராகு நல்லது அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான். இங்கே நல்லது கண்ணுக்கு தெரியாமல் ஏமாற்றப்படுகிறார்கள். கவனிங்க. இங்கே கெட்டது கண்ணுக்கு தெரியாமல் இங்கே ஏமாறுகிறார்கள். அவ்வளவுதான். இந்த வித்தியாசத்தை ஜோதிடர்கள் புரிந்து கொள்வதில்லை. இங்க பிரச்சனையா தான். இப்படி பிரிச்சு 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 ஜோதிடத்தை அணுக வேண்டும். யாரும் அணுகுவதில்லை. இங்க பிரச்சனையா தான். இயல்புகள் என்ன, உணர்வுகள் என்ன, பாவங்கள் என்ன, காரகத்துவங்கள் என்ன, ஆதிபத்தியங்கள் என்ன, அந்த கோள் எந்த நிலையில் இருக்கிறது, எந்த இயல்பு நிலையில் இருக்கிறது, அந்த இயல்பு நிலையால் அந்த மனிதன் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன, அந்த செயல்பாடுகளால் அவனுக்கு என்ன பிரச்சனை வருகிறது என்பதை அந்த எந்த ஒரு யூகத்தும் எந்த ஒரு ஜோதிடரும் ஆராய்வதில்லை. பல நல்ல ஜோதிடர்கள் இருக்கிறார். அவர்களை நான் குறை சொல்வதில்லை. ஒன்றுமே படிக்காத, இன்றைக்கு படித்து நாளைக்கு நான் ஜோதிடம் சொல்கிறேன் என்று ஜோதிடர்களை தான் நான் நேசிக்கிறேன். படிக்காத தற்குறி ஜோதிடர்கள் இதைத்தான் நான் நேசிக்கிறேன். திருடர்கள் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை. இதைத்தான் வன்மையாக கண்டிப்பதற்குத்தான் இந்த பதிவை போடுகிறேனே ஒழிஞ்சி யாரையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு அல்ல. திருமண பொருத்தத்தில் உள்ள பிரச்சனைகள் இதுதான். இனிமேல் திருமணத்தில் பொருத்தத்தில் உள்ள பிரச்சனைகள் என்னன்னு வீடியோ ஒவ்வொன்றும் இனிமேல் இப்படிதான் வரும். என்னென்ன முரண்பாடுகள், என்னென்ன பிரச்சனைகள் அந்த ஜாதகனுக்கு வருகிறது, ஜோதிட சூழ்நிலைக்கு இன்னைக்கு ஜோதிடம் இன்னைக்கு எப்படின்னா தெரிகிட்டு போயிட்டு இருக்குது, பால்பட்டு போய் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. ஜோதிடத்தை உணர்வுகளாக, உணர்ச்சி ரீதியாக, செயல்பாடு ரீதியாக யாரும் அனுபவதில்லை.
ஒரு வியாபார பொருளாகவும் கமர்ஷியலாகவும் சம்பாதிக்கும் பொருளாகவும் கோள்களை ஒரு வியாபார பொருளாக தான் பயன்படுத்துறாங்க. இங்க பிரச்சனை தான். இதை சுட்டிக்காட்டவே இன்றைய பேச்சு தான். இதுதான் இங்க பிரச்சனையே. இப்படி நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. அப்பொழுதுதான் வீடியோவில் அப்லோடு நான் சரியா பேச முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.